ஒரு இன்ஜினியரிங் டிகிரியா இருந்துச்சுன்னா ஈஸிலி நீங்க ஒரு 4-5 LP ஆஸ் அ ஃப்ரெஷரா நீங்க கிராக் பண்ணிருக்கலாம் 2 years பேக். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கேட்குறாங்க? இப்போ ஸ்டார்ட் அப் சர்வீஸ் பேஸ் ப்ராடக்ட் பேஸ்னு ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கும் இந்த லெவலில் இருக்கணும்னு. ஸோ ஐ திங்க் ஸோ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் அப்பில் எப்படி எதிர்பார்க்குறாங்க ஒரு டெவலப்பர்ட் இருந்து ஸ்கில், சர்வீஸ் பேஸில் எப்படி எதிர்பார்க்குறாங்க, ப்ராடக்ட் பேஸில் எப்படி எதிர்பார்க்குறாங்க? இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்க அப்படின்னா பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் தான் இன்ஸ்டியூட்ல சொல்லுவாங்க. அது வந்து 100 பேர் இன்ஸ்டியூட்ல படிக்கிறாங்கன்னா 100 பேர் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பேசிக்கலி அரசமாவே அரைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி சென்னையில் இப்போ வந்து இந்த ஒரு சேலரியில் 8ல் அப்படிலாம் சர்வே பண்ண முடியுமா? Hello Techies, in today's podcast we continue with one of our special guests after long days. I think so நம்மளோட சேனல்ல பாட்காஸ்ட் போறோம்னு நினைக்கிறேன். ஸோ டுடே நம்மளோட கெஸ்ட் ஆக்சுவலி ஃப்ரம் நார்மல் எல்லாத்து மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு தென் ஃபைனல் இயர்ஸ்லையுமே என்ன பண்ணுறது எதுக்குள்ளே போகலான்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் தென் டெவலப்மெண்ட்டில் போகலான்னு போயிட்டு தென் ஜாவா ஃபுல் ஸ்டாக் எடுத்து தென் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு 8,000 சேலரியில் ஸ்டார்ட் பண்ணி தென் அப்படியே அங்கேருந்து கரியரை கொண்டு போய் ரைட்னா ஒரு நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆகி கிட்டத்தட்ட நிறைய கம்பெனி சர்வீஸ் பேஸ் ப்ராடக்ட் பேஸ் நிறைய கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் அவங்களோட ஜேர்னியில் இருந்திருக்கு. ஸோ நானுமே நிறைய இடங்களில் கூட இருந்து பார்த்துருக்கேன் எப்படி அவங்க ஜேர்னி இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் அவங்களோட என்டையர் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, ரைட் நோ மோர் தென் நியர்லி 250,000 மந்த்லி சேலரி அளவுக்கு அவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு மூவ் ஆகி வரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, என்னென்ன கோத்ரூ பண்ணாங்க, ரியாலிட்டியில் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, பிகாஸ் இப்போ தான் லாஸ்ட் 2 இயர்ஸில் இந்த ஜேர்னி இது. ஸோ எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்களை லேர்ன் பண்ணாங்க, ஸ்டில் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்து பார்த்துட்ருக்கீங்க, இல்லை இப்போ தான் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஜாப் எடுக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ஸோ யா, வெல்கம் ஸ்னேஹா ஃபார் அவர் பாட்காஸ்ட். எஸ் ஸ்னேஹா, உங்கள் சைட்லேருந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன், உங்களோட ஜேர்னி பற்றி ஷேர் பண்ணலாம். ஹாய் நவீன், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஐம் ஸ்னேஹா, ஐம் ஜாவா டெவலப்பர். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 years. என்னோட பிசிஏ டிகிரியை நான் என்னோட நேட்டிவ்ல முடிச்சுட்டு இங்கே சென்னை வந்து ஒரு 8 month போல் வேலை தேடி அண்ட் தென் ஐ ஜாயின் இன் அ ஸ்டார்ட் அப் ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஆக்சுவலாக அப்படி ஜாயின் பண்ணி தென் அண்ட் ஜாவா அண்ட் ஃப்ரண்ட் எண்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஃப்ளட்டர் கற்றுட்டு ஃப்ளட்டரில் ஒர்க் பண்ணி அண்ட் தென் ஜாவாவில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸும் ஆயிருக்கேன். பட் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனியோட சேலரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8K தான். ஸோ அங்கேருந்து 2 yearsஆக லேர்னிங்ஸ் கர்வ்ஸும் இருந்துச்சு. ரொம்ப லேர்ன் பண்ணியும் லைக் ரொம்ப அடி வாங்கியும் கொஞ்சம் மேலே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட இப்போ எல்லாத்தோட ஒரு சேலரி எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறதே ஒரு நல்ல சேலரினாவே டீசென்ட் சேலரினா இப்போ ஃபீல் பண்ணுறதே 4 lakhs 5 lakhs ஒரு டீசென்ட் சேலரியை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு நார்மலாக இப்போ அந்த மாதிரி ஒரு சேலரியை கிராக் பண்ணுறதுக்கு இப்போ இருக்க மார்க்கெட் இருக்க சுச்சுவேஷனில் இட்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். இப்போ கம்பெனிஸ் மெயினாக என்ன எதிர்பார்க்குறாங்க அவ்வளோ சேலரிஸ்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மல் 4 LPA 5 LPA ஒரு பேஸ், ஏன்னா 4 LPA 5 LPங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இட்ஸ் நார்மல் சேலரி, ஸ்டார்டிங் அதை கிடச்சா பெட்டர் இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி அங்கேருந்து ஒரு 4 LPA 5 LPAல ஒரு டெவலப்பராக இப்போ கொடுக்கறதுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க, என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அந்த சேலரிக்கு? ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நவீன், கம்பெனி சைட்லேருந்து ஒரு 4 to 5 LPA வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிட் லெவல் கம்பெனிஸாக தான் இருப்பாங்க. ஸ்டார்ட் அப்ஸில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மிட் லெவல் கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டிஸ்லேருந்து தான், கேம்பஸ்லேருந்து தான் மோஸ்ட்லி ஹையரே பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்கணும் வித் பிஇ டிகிரி லைக் அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் டிகிரியாக இருந்துச்சுன்னா ஈஸிலி நீங்கள் ஒரு 4-5 LP ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் கிராக் பண்ணியிருக்கலாம் 2 years பேக். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பிளேஸ் ஆக முடியல பிகாஸ் ஆஃப் ஏஐ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று நீங்கள் ஒரு நல்ல ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும், பட் வந்து ஒரு மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்க ஒரு கோர்ஸாகவும் இருக்கணும், அதே சமயம் உங்களுக்கு அதில் நாலேஜஸும் இருக்கணும். உங்கள் ஸ்கில்ஸையும் நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டெக்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த இன்டர்வியூஸை கிராக் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல சேலரிக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு செக்கே டிஎஸ்சியில் வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டினா தான் உங்களுக்கு இனிஷியலாகவே நீங்கள் நல்ல பேக்கேஜ் போக முடியும். இல்லாட்டி என் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நான் நல்ல பெரிய ரெகனைஸ்டு கம்பெனிஸில் பிளேஸ் ஆகலை, ஸ்டார்ட் அப்பில் தான் பிளேஸ் ஆகினேன். ஸோ என்னோட ஜர்னி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. தட்ஸ் வை எனக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 8K தான். ஸோ ஐ எம் ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்டார்ட் அப். ஸோ அதான் அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக இன்டர்வியூஸ்லாம் கிராக் பண்ண பெருசாக மெனக்கெடலாம் வேணாம். லைக் உங்களுக்கு ஸ்கில் கொஞ்சம் அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப்லையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, தென் சர்வீஸ் பேஸ்டு ப்ராடக்ட் பேஸ்டில் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் அட்டன் பண்ணுறப்போ என்ன மாதிரி கேட்குறாங்க? இப்போ ஸ்டார்ட் அப் சர்வீஸ் பேஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்னு ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கும் இந்த லெவலில் இருக்கணும்னு. ஸோ ஐ திங்க் ஸோ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் அப்பில் எப்படி எதிர்பார்க்குறாங்க ஒரு டெவலப்பர்ட் இருந்து ஸ்கில், சர்வீஸ்
பேஸில் எப்படி எதிர்பார்க்குறாங்க, ப்ராடக்ட் பேஸில் எப்படி எதிர்பார்க்குறாங்க? நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண என்னோட நாலேஜ் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக மீன்ஸ் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் தான் இருக்குமே. ஸோ எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா சும்மா ஆப்டி மாதிரி கேட்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரவுண்ட் இருக்கிற டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் கேட்பாங்க. லைக் உங்கள் ரெஸ்யூமேல என்ன போட்டிருக்கீங்களோ அதை செக் பண்ணுவாங்க. ரியலாகவே ரெஸ்யூமேல நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, இல்லை நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் என்ன போட்டிருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் ஸ்டார்ட் அப்பில் இருக்கும். கொஞ்சம் நல்லா பே பண்ணுற சர்வீஸ் பேஸோ இல்லை ஒரு ப்ராடக்ட் பேஸ் போறீங்க அப்படின்னாலே ஸோ உங்களுக்கு 4 to 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். நவீன் ஃபர்ஸ்ட் ஆப்டி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட்ஸ் இருக்கும். டிஎஸ்ஏ ரவுண்ட்ஸே ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ஸே இருக்கும். ஸோ ஈஸிலேருந்து மிட் லெவல் வரைக்கும் டிஎஸ்ஏ ரவுண்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். டெக்னிக்கல் மேனேஜர் கூட உங்களுக்கு ஒரு ரவுண்ட் இருக்கும் வித் கொஷின்ஸ் எதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா உங்களை ரெஸ்யூமேஸ்லேருந்து கேட்பாங்க. அண்ட் தென் நீங்கள் அதை தாண்டி வேற எதனா ப்ராடக்ட் பேஸ் போகிறோம் அப்படின்னா 4th லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் ரவுண்ட் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் மேனேஜர் கூட உங்கள் ரெஸ்யூமே செக் பண்ணி ரவுண்ட் இருக்கும். அண்ட் தென் உங்கள் டெக்னிக்கல் திங்ஸ் அவங்க அங்கே அனலைஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 5th ஹெச்ஆர் கூட இருக்கும். லைக் உங்கள் ஹெச்ஆருமே பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை செக்கும் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி பற்றியும் பேசுவாங்க. ஸோ நீங்கள் நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்லாம் போகணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங்லாம் ரவுண்ட் கிராக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இனிஷியலாக நீங்கள் போகணும் அப்படின்னா டிஎஸ்ஏ கம்பல்சரியாக நீங்கள் படிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் மூலியமாக தான் உங்களால் கிராக்கே பண்ண முடியும். அதை தாண்டி இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் டஃப்பாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஏஐஸும் இருக்குன்றனால உங்களுக்கு மேபி இப்போ டிஎஸ்எல்னா எந்த அளவுக்கு படிக்கணும், எந்த அளவுக்கு கேட்குறாங்க. இப்போ நிறைய பேர்த்துல இருக்க விஷயமே ஒரு இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வரப்போ 2 ப்ராஜெக்ட் அங்கே கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஸ்டேஜ். இப்போ ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை கிராக் பண்ணி உள்ளே போகணும்னா அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நாலேஜ் தேவைப்படுது. ஸோ இப்போ இன்ஸ்டியூட்லேருந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வெளில வரப்போ என்ன நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருந்துச்சு அந்த மாதிரி. அதே மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி கிராக் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் மேப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு? நான் இன்ஸ்டியூட்டில் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் அப்பில் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்போ என்னன்னா இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதோட நாலேஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க. லைக் ஜாவா எடுத்தீங்கன்னா ஜாவா மட்டும் தான் சொல்லி தருவாங்க. கோடிங் ரவுண்ட் ரிலேட்டடாவோ இல்லை டிஎஸ்ஏ பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. மிஞ்சி போனால் எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா லைக் நம்பர் ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி பேசிக்காக பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து போகிறீங்க அப்படின்னா உங்களால் ஸ்டார்ட் அப்பில் தான் பிளேஸ் ஆக முடியும். ப்ராடக்ட் பேஸ் கிராக் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட்டில் படித்தா முடியாது. பர்சனலி நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ரிலேட்டட் டு கோடிங்காக இருக்கட்டும், டெக்லையும் சரி, நீங்கள் பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராடக்ட்டை கிரியேட். அது என்னென்ன ஏரியாஸில் மெயின் எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும் டெவலப்பர்ஸ்? நீங்கள் ப்ராடக்ட் போகணும் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக டிஎஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய கான்டெஸ்ட்ல அட்டன் பண்ணி அந்த அளவுக்கு பேட்டர்ன்ஸ்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கிற மாதிரி. என்ன நம்ம அதை பற்றின எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பேட்டர்ன்ஸ் பற்றி எவ்வளோ டிஎஸ்ஏ என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? டிஎஸ்ஏ படிக்கிறவங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்கும். இல்லை தெரியாமல் இருக்கவங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும்? பேட்டர்ன்ஸ் அப்படின்னா லைக் ஸ்லைடிங் விண்டோ, ட்ரீஸில், டிபியில் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேட்டர்ன்ஸ் பிரிப்பாங்க. அரேஸில், ஸ்டாக்லன்னு சொல்லிட்டு லைக் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய ரெகனைஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி ஆரம்பித்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வைஸ் இங்கே இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா சும்மா பேசிக் ப்ராஜெக்ட்ஸாக தான் இன்ஸ்டியூட்டில் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ 100 பேர் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்கன்னா 100 பேரும் அந்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்பான். ஸோ அப்போ 100 பேர் அந்த பேட்ச்சில் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச்லேயும் அந்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்பான். ஸோ பேசிக்கலி அரசமாகவே அரைக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? உங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டும் ரொம்ப ஜென்ரலாக இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு உங்களால் ப்ராடக்ட்லாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்லாம் கிளியர் பண்ணணும்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூனிக்காக இருக்கணும். ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா தான் உங்களோட டெக்னிக்கல் இன்டர்வியூர் வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ அவங்க வந்து நியூ ப்ராஜெக்டை பார்க்கும்போது அதுலேருந்து கேள்வி கேட்டு லைக் அவங்க உங்களை அனலைஸ் பண்ணிப்பாங்க. ரியலாகவே நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் பேஸை வந்து கிளியர் பண்ண முடியும். அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது மூலியமா உங்களால் ஸ்டார்ட் அப் தான் போக முடியும். ஓகே, ஆப்டிடியூட் அந்த மாதிரி விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது? ஸ்டார்ட் அப் சர்வீஸ் பேஸ் ப்ராடக்ட் பேஸில் எங்கெல்லாம் ஆப்டிடியூட் முக்கியம் பார்க்குறாங்க? நீங்கள் ஃப்ரெஷராக வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செக்கே ஆப்டிடியூட்டில் தான் வைப்பாங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஸ்டார்ட் அப் போனாலும் சரி, ஒரு பெரிய ப்ராடக்ட் போனாலும் சரி, ஓகேவா? ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது ஒரு ஈஸி டு மீடியம் ஆப்டிடியூட் லெவல் கொஷின்ஸ் ஆச்சு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் முடிக்கிறப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பெரிய ஐடியா கிடையாது, மேபி ஒரு பேசிக்கான ஐடியா இருந்திருக்கலாம். காலேஜ் முடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன தான் ஒரு ஐடியா இருந்துச்சு? ஏன்னா பேசிக்காக இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களுக்கும் அந்த ஐடியா தான் இருந்திருக்கும். பட் அந்த காலேஜ் டிகிரியை தாண்டி வெளில வரப்போ என்ன கற்றுக்க முடிஞ்சு, அந்த கற்றுக்கிட்ட விஷயம் எது வந்து ஜாபுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? ஆக்சுவலி நான் என்னோட பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட நேட்டிவ்ல பண்ணேன்.
ஓகேவா. ஸோ நான் பண்ணது Tier 3 காலேஜ், எக்ஸ்போஷர் சுத்தமாக கிடையாது அங்கே. ஸோ டிகிரி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ இருக்க நாலேஜ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா 2 years பேக் எனக்கு நாலேஜே கிடையாது. ப்ரோக்ராமிங்கில் பேசிக்காக அதோட ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான் தெரியும். என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்னா டேட்டா டைப்ஸ்னா என்ன, கலெக்ஷன்ஸ்னா என்ன, அந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான் தெரியும். அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதோ இல்லாட்டி அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும், ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணுமோ, ஃப்ரேம் ஒர்க்ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாது நான் காலேஜ் முடிக்கிறப்ப. ஸோ நான் வந்து இன்ஸ்டியூட் தான் ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. நான் வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் தான் பண்ணேன். நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போதும் எனக்கு டிஎஸ்ஏலாம் சுத்தம் அவங்க இதெல்லாம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் தேட ஆரம்பிச்சு ப்ராடக்ட் பேஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு டிஎஸ்எல்லாம் என்னன்னே தெரியும். நான் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. டிஎஸ்எனா என்னன்னு தெரியும், பட் இது அதோட இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ இருக்கு, அது ஒரு இந்த மாதிரி ஒரு 2 ரவுண்டா வச்சு செக் பாயிண்டா வைப்பாங்கன்ட்டுலாம் அந்த அளவுக்கு நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ இன்ஸ்டியூட்ல படிக்கும் போது கோர்ஸ் கம்ப்ளீஷன் நல்லாவே பண்ணேன். லைக் இன்டெப்த் நாலேஜ் எடுத்துக்கிட்டேன், ஜாவால கோர் நாலேஜ் நல்லாவே எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இந்த கோர் நாலேஜை வச்சுக்கிட்டு என்னால ஸ்டார்ட் அப் தான் அப்போ கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்பத்துலேருந்தே நான் ப்ராடக்ட் பேஸ் வந்து கெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ பண்ண முடியாத காரணம் லைக் நான் ப்ராப்ளம் சால்விங்ல ஸ்ட்ராங்கா இல்லை, அதனால தான். ஸோ இப்போதான் தெரியுது அதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இன்ஸ்டியூட்லேயே ஒரு 50 பேர் 100 பேர் படிச்சுட்டு வராங்க. ரொம்ப டாப்பாக படிக்கிறவங்க பிளேஸ் ஆகிறாங்க. மீதி பேத்துக்கு வந்து புரியவே மாட்டேங்குது, என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இன்ஸ்டியூட்டில் மேபி நீங்கள் அவங்க கூட படித்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அங்கே என்ன நடக்குது உள்ள எக்ஸாக்ட்லி லைக் நார்மலி படிக்கிறப்ப என்ன நடக்குது? பசங்க எல்லாரும் பிளேஸ் ஆகிடுறாங்களா? எல்லாத்துக்குமே வேலை கிடச்சிருதா? இல்லை ஏன் ஒருத்தனால பிளேஸ் ஆக முடிய மாட்டேங்குது? இல்லை ஸ்பெசிஃபிக்லி இன்டூ இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்ப நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஜாப் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா என்ன மாதிரிலாம் ஷேர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டியூட்டுக்கு யார் வருவாங்கன்னு சொல்லுங்களேன். லைக் வந்து அவங்களோட மெட்ரோ சிட்டியில் இல்லாத பசங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து படிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்களாம் Tier 3 அதுக்கும் கீழே இருக்க காலேஜில் படிச்சிருப்பாங்க. காசு கொடுத்து தான் இன்ஸ்டியூட்டுக்கே வருவாங்க, வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு நல்ல ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டிலையோ இல்லை நல்ல காலேஜில் படிக்கிறவங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆயிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு காலேஜ்லேயே எக்ஸ்போஷர் கிடைச்சிரும். அவங்களோட சீனியர்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை காலேஜ் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனாலயோ நிறைய கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி இல்லாடி நிறைய கான்டெஸ்ட் போட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரை கொடுத்துரும். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க ஈஸியாக அவங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி இருக்கும்னு ப்ளே பண்ணி விளையாடி நல்ல பிளேஸ்ல போயிட்டு பிளேஸ் ஆயிடுவாங்க. ரைட்டா? ஸோ என்ன மாதிரி Tier 3லேருந்து வரவங்களுக்கு நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. லைக் இது முடிச்சா வேலை கிடைச்சிரும், வேலைக்கு போனா போதும், லைக் அவங்களே சர்வைவலுக்கு தான் இருப்பாங்க. ரைட்டா? வீட்டுல இருந்து காசு வாங்கிட்டு இருப்பாங்க, பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, எதனா ஒரு ஸ்டார்ட் அப்ல கிடைச்சா கூட போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்ஸ்டியூட்ல இருக்கவங்க ஒரு வேலை கிடைச்சா போதும், அந்த வேலைக்கு மினிமம் ஏதோ ஒரு வேலை மீன்ஸ் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் எயின் பண்றாங்க அப்படின்னா சில பேர் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா டெவலப்பர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நாள் போக போக அவங்க வெறுத்துருவாங்க வேலை கிடைக்காம. ஏன்னா ஜாப் மார்க்கெட் வந்து அவ்வளோ டைட்டா இருக்கு. ஹெச்ஆர்ஸ் எடுக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கில்டு பர்சன்ஸ் தான் அவங்க எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஃப்ரெஷரா எடுத்து ஸ்கில்டு இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்க மணி அண்ட் ஃபோர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ரைட்டா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பசங்க இங்க வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு படிச்சு இந்த மாதிரி எங்கன்னா ஸ்டார்ட் அப்ல ஒர்க் சேர்ந்துட்டு கூட ஒரு 2-3 இயர்ஸ்ல கூட அதுக்கப்புறம் இன்னும் நல்லா படிச்சு ஒரு நல்ல காலேஜ்ல படிச்சிருந்தா எந்த எக்ஸ்போஷர் கிடைக்குமோ அது வந்து இந்த 2 இயர்ஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்குமே. எக்ஸ்போஷர் இல்லாதவங்களுக்கு லைக் எனக்கு அப்படிதான் கிடைச்சது நான் நம்புறேன். அந்த மாதிரி கிடைச்சுதான் போக முடியும். சில பேர் வந்து வெறுத்துட்டு ஊருக்கு போனவங்களும் இருக்காங்க, இல்ல வேற ரோல் நான் ஐடிக்கு போனவங்களும் இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு மணி தான் பெரிய செக் பாயிண்டா பிளே பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? சர்வைவலுக்கு வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ நிறைய பேர் நான் ஐடி எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடிக்கும் போயிடுவாங்க. இப்போ மேபி இப்போ உங்களுக்கு பிசிஏ காலேஜ் டிகிரி பேக்ரவுண்ட் இருந்துமே கூட ஸ்டில் நீங்கள் இன்ஸ்டியூட் படித்தோம், தென் இது ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நிறைய மூவ் பண்ணி வந்தீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிகிரி, அதர் டிகிரி, கம்ப்யூட்டர் சயின்ஸே காலேஜில் தொட்டிருக்க மாட்டாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டாகவே இருக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து நான் டெவலப்பர் ஆகலாம்னு நினச்சி ஒரு 3 months 6 months இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அவங்களால ஆகிட முடியுமா? அதோட பர்சன்டேஜ் ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? அப்படி ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இல்லை ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் எதனாலலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நான் ஐடி லைக் டிகிரிஸ் படிக்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் வராங்க அப்படின்னா லைக் அவங்க ரொம்ப பின்னாடி இருக்க காலேஜில் Tier 2 Tier 3லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு லைக் கிராஜுவேட் ஆகிட்டு தான் அந்த முடிவே எடுக்கிறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு நிறைய எஃபர்ட்ஸ் போட ரெடியாக இருக்கணும். லைக் வந்து ஆல்ரெடி காம்படிஷன் ஜாஸ்தி, நிறைய ஐடி ரிலேட்டடாக படித்தவங்களுக்கே வேலை இல்லை. ஸோ இவங்க வராங்க அப்படின்னா அவங்க நிறைய இடத்துல ப்ரூஃப் பண்ண வேண்டிய
இதாக இருக்கும். லைக் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும் ஹெச்ஆர் கிட்ட இருந்தும் சரி. அண்ட் தென் அவங்க டிகிரியை பார்த்துட்டுமே கூட டெக்னிக்கல் இன்டர்வியூ கூட நிறைய கொஸ்டின் பண்ணலாம். ரியலாகவே அந்த பர்சன் வந்து ஸ்கில்டான்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஸ்டப்பனாக இருந்து அவங்க வந்து நான் இதுதான் ஆகுவேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்டப்பனாக இருந்து அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போட்டு டாலரேட் பண்ணிட்டு படிச்சுட்டு வர ரெடியாக இருக்கணும். இல்லை அவங்க நல்லா Tier 1 காலேஜில் மெக்கானிக்கலே படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பிள்ளைங்களுக்குலாம் அப்போவே எக்ஸ்போஷர் கிடைச்சிடும். பிகாஸ் காலேஜ்லேயே நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுவாங்க, 3rd இயர் 4th இயர் படிக்கும் போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க அப்பத்துலேருந்தே பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நெட்வொர்க் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஐடி பசங்களோட. ஸோ அந்த மாதிரி போகிறவங்களுக்கு மேபி அவங்க இன்னும் சீக்கிரமாக கூட அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நிறைய பேர் 3 மாதம் 6 மாதத்தில் கோர்ஸ் முடிச்சா போதும், 6 மாதத்தில் நம்ம படிப்பே முடிஞ்சிடும்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டெவலப்பர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், பேசிக்காக அந்த டியூரேஷன் எவ்வளோ நாள் எடுக்கலாம், இல்லை ஒரு அப்ராக்ஸாக என்ன மாதிரி இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்துக்கலாம்? ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா, இவ்வளோ படித்தா முடிஞ்சிரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அவ்வளோ படித்தா முடியாது. அவ்வளோ இப்போ 3 மந்த்ல இவ்வளோ படிச்சுட்டா இது முடிஞ்சிடும்னா அதுக்கு நெக்ஸ்ட் படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு ஜாவா மட்டும் வச்சுக்கிட்டே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நான் ஃப்ரேம் ஒர்க் படிக்கணும், ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. அதை வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், சின்ன ப்ராஜெக்டாக பண்ணுவேன். 10ல் 1 பண்ணுவேன். ஓகேவா? 10ல் 10 பண்ணுவேன். CRUD ஆப்ரேஷன்ஸ் வச்சு பண்ணுவேன். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஆச்சு யூனிக்காக இருக்க மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இன்னும் இண்டஸ்ட்ரியஸில் இருக்கிற ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸாக பண்ணணும். லைவ்ல இருக்கிற மாதிரி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸாக ட்ரை பண்ணி பண்ணணும். ஸோ படிக்கிறது அப்படின்றது, லேர்னிங் அப்படின்றது இந்த டெவலப்பர் சைடு பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. இப்போ தான் நிறைய ஏஐஸ் வந்துருச்சு, நிறைய ஏஜென்ட்ஸ் வந்துருச்சுன்னு இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணணும், அப்போ இது வரைக்கும் இந்த டெக்னிக்கல் சைடு இந்த கோர் நாலேஜ்ல முடிச்சுட்டா மட்டும் போதும் அப்படின்ட்டு இல்லைல்ல. இப்போ புதுசாக வந்தது சேர்த்து படிச்சாதான் உங்களால் இண்டஸ்ட்ரியில் சர்வை ஆக முடியும்ல. ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யார் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கவும் லேர்னிங்க்கு வந்து ஃபுல் ஸ்டாப்பே வைக்காம நான் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்கனால தான் சர்வே ஆக முடியும். இல்லாட்டி நீங்கள் அவுடேட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு கரண்ட்டாக இருக்கிற ட்ரெண்டு கூட உங்களால் மேட்ச் பண்ணி போக முடியல அப்படின்னா ஈஸியாக உங்களை வெளியே தள்ளிடலாம். கம்பெனிஸுமே அந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டே இருக்க பர்சன்ஸ் தானே விரும்புவாங்க. இவ்வளோதான் தெரியும்ன்ற பவுண்டரிஸ் வச்சுருக்கவங்கள விரும்ப மாட்டாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஒரு டெக் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா இன்னொரு ப்ராஜெக்ட் வருது, அதில் உங்களை போடலான் இருக்கேன், இந்த டெக் ஸ்டாக் நீ கற்றுக்கணும் அப்படின்னா இல்லை நான் எனக்கு இவ்வளோதான் தெரியும், நான் அதுக்கு மேலே படிக்க விரும்பலைன்னா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போது டிகிரி தாண்டி வெளியில் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன் முக்கியமாக, ஸ்கில் ரொம்ப முக்கியமாக, கம்பெனிஸ் எதை பார்க்குறாங்க, நீங்கள் எங்கே சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சர்டிஃபிகேஷன் தான் பார்க்குறாங்களா, இல்லை எவ்வளோ நம்மள்ட்ட ஸ்டஃப் இருக்குன்னு ஸ்கில்லை பார்க்குறாங்களா? ஆக்சுவலி சொல்லணும்னா நல்லா பே பண்ணுற ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் ஸ்கில்ஸ் தான் பார்க்குறாங்க மோர் தென் சர்டிஃபிகேஷன். லைக் மிட் லெவலில் இருக்கவங்க கம்பெனிஸாக இருக்கணும், ஸ்டார்ட் அப்ஸில் ரியலி நான் ஃபேஸ் பண்ண நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் பேசாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி இடத்துலலாம் லைக் கொஞ்சம் மிட் லெவலாக இருக்க கம்பெனிஸாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப்லேயா இருக்கட்டும், உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா, அந்த சர்டிஃபிகேட் எடுத்த ஸ்கில்ஸும் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ் வேணா சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒரு இதுவாக கூட மதிக்கவே மாட்டாங்க. உனக்கு ரியலாகவே ஸ்கில்ஸ் இருக்கா. சர்டிஃபிகேட் கேட்டாங்களா, எப்படிலாம் இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம், நான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு ரெஸ்யூமேல போட்டிருந்தேன். சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லி சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸில் வேணா சர்டிஃபிகேட்ஸை வந்து வேணான்னு சொல்லாமல் இருக்கலாம். மிட் லெவல் இருக்கிற கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் இருக்கா காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். ஒரு சில பேர் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஹை சேலரியில் தான் போகணும், லைக் 4 LP 5 LP வெயிட் பண்ணுவாங்க. பட் இப்போ உங்கள் ஜேர்னியில் வந்து அவ்வளோ லோவஸ்ட் சேலரி 8,000 ஸ்டார்ட் பண்ணி தென் நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் எதுக்காக அந்த பாத்தை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக இதுதான் பேசிக்காக எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய பாத்தாவும் மோஸ்ட்லி இருந்துட்டு இருக்கா, இல்லைனா வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? நான் ஏன் ஸ்டார்ட் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்கிட்ட இருந்த ஸ்டஃப் அவ்வளோதான். அந்த ஸ்டஃப் வச்சுட்டு என்னால் அவ்வளோதான் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. என்கிட்ட இருந்த ஃபோர்ஸ் அவ்வளோதான் நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் அப்போ கேட்டிருந்தீங்கன்னா இல்லை இது எனக்கு நான் என்னோட நாலேஜ்க்கு இதெல்லாம் கம்மி அப்படின்னு நான் சொல்லியிருப்போம் கான்ஃபிடென்ட்டாக. பட் இங்கே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நம்மக்கிட்ட அவ்வளோதான் ஸ்டஃப் இருந்திருக்கு, நம்மளால் அவ்வளோதான் ரீச் பண்ணியிருக்க முடியும். இன்னும் 3 மந்த் வெயிட் பண்ணியிருந்தாலும் இன்னும் அதை விட கொஞ்சம் அதிகமாக ரீச் பண்ணியிருக்க முடியும். ஸோ என்னன்னா, உங்ககிட்ட எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணி உங்களோட கெரியரை பில்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. வெயிட் பண்ணி சில பேர் வெயிட் பண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது ஃபோக்கஸ்டாக படித்து லைக் ரொம்ப நான் பண்ணிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ஸாக இருந்து பண்ணுறவங்க இருக்காங்க. பட் வெரி ஃபியூ.
எல்லாராலையும் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் வச்சுக்கிட்டோ இல்லை செல்ஃப் டிசிப்ளின்டாவோ அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா ரேர் தான். ஸோ உங்ககிட்ட இருக்க ஸ்டஃப்பை வச்சு உங்க கெரியரை பில்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறது பெஸ்ட். ஸோ அதுக்காக தான் நான் என்கிட்ட இப்போ கரண்டாக எவ்வளோ ஸ்டஃப் இருக்கோ அவ்வளோதான் என்னால் ரீச் பண்ண முடியும்னு நம்பினேன். ஸோ அந்த ஸ்டெப்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போக லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு கம்பெனி வாட் ஆர் த ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்டிங்? ஹெச்ஆர் வந்து ரெஸ்யூம் என்னென்ன இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஃபுல் ஸ்டாக்காக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவா கோர் நாலேஜ் ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்பாங்க. வித் ஃப்ரேம் ஒர்க் இருந்தால் பெஸ்ட். ஸ்ப்ரிங் பூட் படிச்சிருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. கண்டிப்பாக HTML CSS தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பெஸ்ட். பேக் எண்டுக்கு சீக்வலாச்சும் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் தென் சீக்வல் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதாது, அதோட MySQL அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது பேசிக்காக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா. கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறீங்க அப்படின்னா உங்களோட லைவ் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்தோ இல்லாட்டி கரண்ட்டாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. லைக் நீங்கள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, இந்த சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஷராக அவங்க எதிர்பார்ப்பாங்க. என்ன கையில் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 2 கம்பெனிஸ் கிட்ட ஸ்விட்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இப்போதைக்கு ஒரு வாட்டி ஜாப் சர்ச் பண்ணுறப்போ அதோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? எந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக உங்களுக்கு ஜாப் எல்லாமே இன்டர்வியூ கால்ஸ் வந்துச்சு? இல்லை எப்படி ஒரு ஜாப்லேருந்து ஒரு ஜாப் மாறினீங்க? இப்போ 8லேருந்து எப்படி அடுத்த ஜாப் வந்தீங்க? அதுலேருந்து எப்படி அடுத்த சேலரிக்கு பெரிய சேலரி எடுத்தீங்க? பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஸ்டார்ட் அப் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்டோட ஃபுல் ஸ்டாக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து சேலரி வந்து ஹைக் எனக்கு பெருசாக இல்லை அந்த கம்பெனியில். வந்து நான் நிறையா அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்டர்வியூஸ். எதுக்காகனா நான் சொன்னேன்ல என்னோட ஸ்டஃப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ரீச் பண்ணணும் அப்படின்னு. நம்ம ஸ்டஃப் எப்போ தெரியும்னா நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான் தெரியும். ஒன்லி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லை நம்ம ப்ரிப்பேர் அப்படின்றது இன்டர்வியூக்கு தான்ட்டு இல்லை, உங்களை நீங்களே உங்கள் கரியருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதும் இருக்கலாம். நான் ஒர்க் பண்ணும்போது நான் இந்த 2 வருஷமும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஏதாச்சும் படிச்சுட்டே தான். இப்போ ஒன்று டெக்னிக்கல் சைடோ இல்லை DSAவோ அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதுனால உங்களோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும், கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். உங்களுக்கு லேர்னிங்க்கு நீங்கள் பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். பட் ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 9 to 9 அந்த மாதிரிலாம் உட்கார வைப்பாங்க. ஸோ ஈஸியாக உங்களால் எழுந்து போக முடியாது. ஸோ அவங்க வந்து சும்மானா கூட உட்காந்து இது பண்ணு எதனா ஒன்று பண்ணுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. சில கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலுமே கூட உங்கள் டைம் முடிஞ்சால் போகலான்னு சொல்கிற கம்பெனிஸ் இருக்காங்க. உங்கள் டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுற கம்பெனிஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண தான் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் எந்த அளவுக்கு என்னோட ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு இன்டர்வியூஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தேன். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியுது அப்படின்றதுக்காக. ஸோ அப்படி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனிஸில் பெருசாக எனக்கு சேலரி இல்லை. 8-10K வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டாக 1 year ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ ஸ்விட்ச் பண்ணதும் பெரிய இதுக்கெல்லாம் ஸ்விட்ச் பண்ணல, அதுவும் ரொம்ப கம்மியாக தான் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ அது ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் ஆனால் ஃபுல்லாக ஜாவாவில் பேக் எண்டில் இறங்கி நான் நினச்சிட்டு ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு இது கொஞ்சம்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு பதில் ஒரு டெக்ஸ்டாக் எடுத்து ஃபுல்லாக கிளியராக பேக் எண்டே படிச்சிடலாம், ஃப்ரண்ட் எண்டே நம்ம நாலேஜை வளர்த்துட்டு நம்ம கெரியரை கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு செகண்ட் கம்பெனி ஃபுல் பேக் எண்ட்கே போனேன். ஃப்ரண்ட் எண்ட் வேணான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேக் எண்ட்லேயே இன்னும் இன்டெப்த்தாக நாலேஜ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைமும் கிடச்சிது அந்த கம்பெனியில். ஸோ நான் நல்லா DSAவும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் நல்ல கோர் நாலேஜும் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை வச்சு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி அண்ட் தென் இந்த கம்பெனிலையும் ப்ளேஸ் ஆக முடிஞ்சது. ஓகே, அதே மாதிரி உங்கள் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ நிறைய பேர் ப்ளேஸ் ஆக நிறைய கம்பெனி ஜோகோ வந்துருக்கு. ஸோ நீங்களுமே ஜோகோவில் நிறைய வாட்டி அட்டன் பண்ணி உங்களோட நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஜோகோவில் என்ன மாதிரி ஒரு இன்டர்வியூ ப்ராசஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க? ஸோ யார் போனால் பேசிக்கலாக செலக்ட் ஆக முடியும்? இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த ஸ்கில்லோடு இருந்தால் போனால் செலக்ட் ஆகிறது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு என்ன ஷேர் பண்ணுங்க த்ரூ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே, ஜோஹோவில் நீங்கள் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாரெல்லாம் ஜோஹோவில் ப்ளேஸ் ஆகுறாங்களோ அப்படின்னா ஒரு நல்ல யூனிவர்சிட்டியிலேருந்து கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகி போயிடுவாங்க. அண்ட் தென் அவங்க ஆஃப்லைன் இன்டர்வியூஸ்லேருந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மிட் லெவல் ஆச்சு டக்குன்னு 5 to 10 minutes சால்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா நீங்கள் டக்குன்னு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி ரெகனைஸ் பண்ணி பேட்டர்னை இது பண்ணி சால்வ் பண்ணுறவங்க ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ எந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா அரேஸில், ஸ்டாக்ஸில், ட்ரீல மிஞ்சு போனால் ரொம்ப டஃப்பான டீம் வராங்க. டஃப்பான டீம் வந்தால் உங்களுக்கு பேக்கேஜும் ஹையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டஃப்பான டீம் வராங்க அப்படின்னா உங்களுக்கு டிபிலேருந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். வர கொஸ்டின்ஸ் எல்லாமே மீடியம் லெவல்லேருந்து தான் வரும். ஈஸி டு மீடியமில் தான் இருக்கும். ஈஸி கம்மி தான். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் மீடியம் லெவல்லேருந்து வரும். மீடியம் என்னென்ன மீன் பண்ணுறீங்க? DSAல இருக்கும் ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு சொல்லிட்டு மீடியம் லெவல் கொஸ்டின்ஸாக தான் கேட்பாங்க.
அண்ட் தென் நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்ட் ஆஸ் ஆஃப் நோ நீங்கள் பண்ண ஒர்க்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. நீங்கள் ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணியிருக்கிறது அது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவும் நீங்கள் டெக்னிக்கல் மேனேஜரை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணிட்டீங்கனால ஓகே. அண்ட் மோரோவர் என்னன்னா டெக்னிக்கல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட கோடிங் ரவுண்ட்லேயே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. பர்சனலி நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி கன்வே பண்ணுறீங்க, அந்த கேஸை நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணி சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணீங்களா, அப்புறம் பெட்டராக பண்ணீங்களா, அப்புறம் ஆப்டிமலாக சால்வ் பண்ணீங்களா, இதெல்லாம் நீங்கள் உங்களோட இன்டர்வியூருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க கோடிங் ரவுண்டில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் மேனேஜர்ஸ் என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா அவங்க டீமில் ஒர்க் பண்ணுறவங்கள ஹையர் பண்ணுறதுக்கு அவங்களே இறங்கி அந்த கோடிங் ரவுண்ட்லேயும் பார்ப்பாங்க. ஸோ அங்கேயே அனலைஸ் பண்ணிடுவாங்க இந்த பர்சன் நம்ம டீமில் வந்தால் நல்லா ஒர்க் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்ட் போகும்போதும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஜோஹோல ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் அவங்க டெக்னிக்கல் மேனேஜரே டைரெக்டாக ப்ரோக்ராமிங் ரவுண்டில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ அங்கேருந்தே இந்த குட் பீப்பிள்ஸ் அவங்க பிக் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இந்த டிஎஸ்ஏ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, என்ன டூல் மெயினாக? நான் மேஜராக லீட் கோடில் ப்ராக்டிஸ் பண்ண ப்ரோ. எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கீங்க லீட் கோடில்? 220+ ஐ திங்க் ஸோ 220 or 200+. ஓகே. லீட் கோட் இப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நாலேஜ் எப்படி இருந்துச்சு? லீட் கோடில் இவ்வளோ சால்வ் பண்ண ஆரம்பிச்சோன்னா என்ன டெவலப் ஆயிருக்கு? எல்லாருமே கண்டிப்பாக லீட் கோட் பண்ணணுமா? என்ன கேட்டிங்கன்னா ஆமாம். பிகாஸ் ஏன்னா நீங்கள் வெறும் ஜாவா ஃப்ரேம் ஒர்க் வச்சுமே உங்களால் ஒரு லாஜிக்கலாக ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுறது பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும் வெறுமனே கோர் நாலேஜ் வச்சு. நீங்கள் டிஎஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு நிறையா உங்களோட ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற ஸ்கில்லே அன்லாக் ஆகும். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கோட் அடிக்கும் போது உங்களுக்கு லாஜிக் எழுதும். ரியலி நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். டிஎஸ்ஏ சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை சால்வ் பண்ணும்போது தான் எனக்கு ஈவன் ப்ராஜெக்ட்லுமே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு கோட் அடிக்க. ஒரு டீப் எக்ஸாம்பிள்னா இப்போ நீங்க ஒரு மாடியூல்ல ஒரு லாஜிக் எழுதுறீங்க, ஒரு ஏபி எழுதுறீங்க, அந்த ஏபி நிறைய வேலை பார்க்குது அப்படின்னா நீங்க டிஎஸ்ஏ சால்வ் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியரா இருக்கும்னு சொல்றேன். சால்வ் பண்ணாதவங்களுக்கும் சால்வ் பண்றவங்களுக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்வ் பண்றவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்ல, அது வந்து உங்களுக்கு ஃபாஸ்டரா இருக்கும் டிஎஸ்ஏ சால்வ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நான் எனக்கு ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்றேன். லாஜிக்கலா கோடிங் அளிக்க டிஎஸ்ஏக்கு முன்னாடி வந்து கஷ்டமா இருந்துச்சு மீன்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணி வச்சுக்கோங்களேன். டிஎஸ்ஏ சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே. இப்போ இதே மாதிரி சென்னையில் இப்போ வந்து இந்த ஒரு சேலரியில் 8ல் அப்படிலாம் சர்வே பண்ண முடியுமா? சென்னையில் இப்போ ஒருத்தர் நார்மலாக வேலைக்கு வராங்கன்னா இப்போ நீங்களுமே தனியாக அங்கேருந்து இங்கே வந்து சர்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சென்னையில் ஒருத்தர் வந்து சர்வே பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சர்வே பண்ணலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது? மினிமம் 15K வாச்சு இருக்கணும் ப்ரோ. பேசிக் ஹியூமானிட்டியோட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாரும் அஸ் அ ஃப்ரெஷருக்கு ஒரு 15 to 20 ஆச்சு கொடுக்கணும். லைக் இந்த 8, 10 அதெல்லாம் ரொம்ப அடிமாட்டு ரேஞ்சுக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உங்களோட டேக்கும் ஃபுட்டுக்குமே அது சரியாக போயிடும். உங்கள் ட்ராவலுக்கு கூட உங்ககிட்ட காசு இருக்காது. ரொம்ப டைட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதம் உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே உங்களால் காசு இருக்காது, வீட்டில் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சென்னையில் வந்து இந்த இருக்கீங்க அப்படின்னா ஒரு லீஸ்ட் மினிமம் 15K ஆச்சு இருக்கணும். அப்பதான் சேவை ஆக முடியும். ஓகே. நீங்க எப்படி ஸ்டார்டிங் பிஜி இயர் நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு? நான் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கு சுத்தமாக காசு இருக்காது. ரெண்ட்டுக்கும் ஃபுட்டுக்குமே சரியா போயிடும். சுத்தமாக காசே இருக்காது. ஓகே. பர்சனலாக உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் நான் லைக் வந்து நான் இந்த 2 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே ரெட் ஃபிளாக் கம்பெனிஸ் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் பேவும் சரி கெரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நாலேஜ் வச்சு இப்போ லைக் நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது இவ்வளோ நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிஸ்க்கு போயிருக்கவே மாட்டேன். ஸோ இப்போ கம்பெனிஸ்ட ரெட் ஃப்ளாகாக இருக்குது, இல்லை நீங்கள் இப்போ 2 கம்பெனி ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இந்த விஷயம்லாம் ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சுன்னா என்னென்ன ஷேர் பண்ணுவீங்க ஜென்ரலாக? சேலரி ஃபர்ஸ்ட். உங்கள் பேசிக் சேலரி, உங்கள் பேசிக் நீட்ஸை வந்து அட்லீஸ்ட் ஒரு 20K இருக்கிற மாதிரியான சேலரிஸாச்சும் இருக்கணும். ஒர்க் டைம் பாருங்கள். ஸோ எல்லா கம்பெனிஸ்லையுமே ஒர்க் இருந்தால் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறது வேறு, சும்மாவே உட்கார வைக்கிற மாதிரி என்ன என்விரான்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரெட் ஃப்ளாக் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டாக்ஸிக் ஆரம்பிச்சிடும் என்விரான்மெண்ட், முடிஞ்ச அளவுக்கு ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ்லலாம் இன்னும் அந்த வயசானவங்க கேஸ் எல்லாம் இருக்கும் ப்ரோ. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். லைக் பின்னாடி பேசுறது இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருக்கும். இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நல்லாவே நடக்கும். உங்களால் அது ஃபஸ்ட்டு ஒரு 2 கம்பெனி சர்வை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி கம்பெனியில் என்ன பாலிடிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்டை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவேன்ற மாதிரி போயிடலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரெட் ஃப்ளாகாக பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போது நிறைய ஒரு ஜேர்னி இருந்திருக்கும் உங்களோட இதுலேருந்து. காலேஜ் முடிச்சுட்டு தனி இன்ஸ்டியூட் வந்து படித்து ஸ்டார்ட் அப் தென் ஒரு சர்வீஸ் பேஸ் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் என்ன மெயினாக கற்றுக்கிட்டீங்க? இப்போ ஃப்ரெஷராக இருந்து ஒரு ஜாப் எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க வெரி பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து, அவங்களுக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெஷராக இருந்து ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கா
இந்த ஜாப் மார்க்கெட்டில் இப்போ இருக்கிறதுக்கு கரண்ட்டாக ரொம்ப கஷ்டம் தான். ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கலாக கோரு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஒர்க்ஸ்லாம் படிக்கிறத தாண்டி ஏஐ ரிலேட்டடாகவும் லைட்டாகவும் படிச்சிருக்கணும். ஸோ கம்பெனிஸ் இன்டர்வியூஸில் கேட்கும் போதே உங்களுக்கு என்ன ஏஐ யூஸ் பண்ண தெரியும், என்ன ஏஐ மாடல் யூஸ் பண்ண தெரியும்லாம் இன்டர்வியூஸ் கொஷினாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருந்து கிராக் பண்ண இருக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு தான் டெவலப்மெண்ட் சைட் வர மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியர்னு சொல்லுவாங்க, ஏஐ வச்சு எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் உங்களை டெக்னிக்கலாக உட்கார வச்சு 4 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 4 கொஸ்டினுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஜாப் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா உங்களால் முடியாது இல்லையா? ஏஐ வச்சு ப்ராடக்டே பில்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிலாமும் இருக்குது. பட் டெக்னிக்கலி ஏஐ பண்ணுறது இப்போ ஏன் என்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்காச்சும் உங்களுக்கு கோர் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பிளேஸ். லேர்னிங் வைஸில் என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்? லேர்னிங் வைஸில் நீங்கள் படிக்கிறதே இன்டெப்த்தாக நல்லா புரிஞ்சு படிச்சுக்கணும். படிச்சுட்டே இருக்க மறந்து தான் போகும். பட் நீங்கள் கோரை ஃபண்டமெண்டல்ஸை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கோரை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மாறும்போதும் மற்றதும் ஈஸியாக படிக்க ஈஸி. ஏன்னா ஒரு கோர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே வேற போகும்போது உங்களால் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக படிக்கிறீங்க அப்படின்னா இன்டெப்த்தாக படிக்கணும். ஓகே, சூப்பர், கிரேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் யுவர் டைம். நிறைய விஷயங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேசியிருக்கோம். உங்களோட ஜேர்னிலேருந்து உங்களால் முடிஞ்ச நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் யுவர் டைம். அண்ட் ஸோ இதே மாதிரி வேறு இன்னும் பெஸ்ட்டான ஒரு கெஸ்ட் நிறைய பேர்த்தோட அப்கமிங் உங்களை பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். திஸ் ஒரு HR நவீன் சைனிங் ஆஃப்.